ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த கடைசி எபிசோட் மட்டும் எனக்கு சப்டைட்டில்ஸ் இல்லாமல் வீடியோ கிடைக்கல. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வீடியோவோட சேர்த்து கீழே சப்டைட்டில்ஸும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை மட்டும் கண்டுக்கிடாதீங்க. சரி, வாங்க நம்ம பலவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். வேற ஒரு உலகத்தை காமிக்கிறாங்க. மூச்சு நல்லா இழுத்து விடு அப்படின்னு சொல்லி லென்னோட அப்பா வந்து அவளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. லென்னோ ஓரளவுக்கு ட்ரை பண்றா, ஆனா அவளுக்கு வரல. நீ கிட்ட நெருங்கிட்ட, இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவ அப்பா சொல்லவும், அப்பா நான் உண்மையிலேயே பட்டர்ஃபிளை ரேஸை சேர்ந்த பொண்ணு தானே, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா எனக்கு இன்னும் விங்ஸ் கூட வளரல அப்படின்னு அவ கேட்கவும், நீயும் என்னைய மாதிரியே தான் இருக்க. நான் என்னோட 10 வயசுல தான் பறக்கவே கத்துக்கிட்டேன் தெரியுமா. உன்னோட தாத்தா என்ன ஒரு மலை உச்சில இருந்து தள்ளி விட்டுட்டாரு, அப்பதான் நான் பறக்க கத்துக்கிட்டேன்னு சொல்லவும், அவர் ஏன் உங்களை அப்படி தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணா இருக்கிற லென் கேட்கவும், ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் டீமன்ஸ் கைக்கு போச்சுன்னா மலை உச்சியில இருந்து கீழே விழுறத விட ரொம்பவும் மோசமா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், டீமன்ஸ் நம்மள பொடிச்சிட்டு போயிருமா அப்படின்னு அவ கேட்கறா. அப்பா இருக்கல்ல, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஸ்பேஸ்ல கிராக் விழுந்து இந்த பட்டர்ஃபிளை வேர்ல்டுக்குள்ள டீமன்ஸ் வந்துருந்தாங்க. லென்னோட அப்பா அவர் பவரை யூஸ் பண்ணி எர்த்குவேக் போர்ட்டல் கிரியேட் பண்ணி லென்ன அதுக்குள்ள தூக்கி போட்டு லென்ன காப்பாத்திருந்தாரு. லென் இப்ப பூமியில வந்து விழுந்து கிடக்குறா. ஒரு ஸ்வாட் ஸ்பிரிட் தான் வந்து அவளை பாத்துக்கிடுது. அதுதான் என்னோட ஸ்வாட் ஸ்பிரிட் சிஸ்டர், அவ தான் என்ன வளர்த்தா அப்படின்னு சொல்லி லென் வந்து நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. எங்களோட பட்டர்ஃபிளை வேர்ல்டு அந்த டீமன் டோட்டலா அழிச்சிட்டாங்க. எங்களை பொறுத்த அளவுக்கு அது ஒரு பெரிய அழிவு, ஆனா டீமன்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு அது சர்வசாதாரணமானது. அவங்க தோக்கடிக்கிற அந்த வேர்ல்டுல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எடுத்துக்கிட்டு அவங்க இன்னும் பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டே போவாங்க அப்படின்னு அவ சொல்லவும், அவங்களை எதிர்த்து சண்டை போடலையா நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன கிண்டல் பண்றியா? இத்தனை வருஷத்துல அந்த டீமன்ஸ் பல வேர்ல்டு அப்படி அழிச்சிருக்காங்க. அதுலயும் அந்த டீமன் கிங் அவன் சேரை விட்டு எந்திரிச்சது கூட கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவன் எல்லா வேர்ல்டையும் அழிச்சிட்டு இருக்கான். அவன் சோல்ஜர்ஸே அவ்வளவு பவர்ஃபுல். டீமன்ஸ் அவங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு அவ சொல்லவும், 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டீமன் ஃபிராக் வந்துச்சு, நாங்க தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு சொன்னா புரியாத, அந்த டீமன் கிங்க கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவ, உனக்கே புரியும் அப்படின்னு லென் சொல்றா. மாஸ்டர் நீங்க எங்க போயிட்டீங்க, இந்த உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு ஜுவாயி நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். மக்கள் எல்லாருமே பயந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸ்கைலோப்ல இருந்து சன்ரங் லைவ் டெலிகாஸ்ட் பண்றா. இப்போ இது ஒரு கஷ்டமான மொமெண்ட்னு எனக்கு தெரியும். டீமன்ஸை மேஜிக்கல் ஸ்குவாடால மட்டும் தனியா அழிக்க முடியல, ஆனா நீங்க எல்லாருமே மறந்துட்டீங்க, நம்ம ஒவ்வொருத்தருமே கல்டிவேஷனல் பிராக்டிஷனர்ஸ் தான். ஏழை பணக்கார ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்னு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்ம எல்லாருமே பவர்ஃபுல்லானவங்க தான். நம்ம இடத்த காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம தான் போராடி ஆகணும். நம்ம எதிரிங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா நம்ம அவங்கள எதிர்த்து சண்டை போடணும். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் அவ்வளோ ஈஸியில சரண்டர் ஆயிட மாட்டோம். நம்ம எல்லாருமே கல்டிவேஷன் பிராக்டிஷனர்ஸ், நம்ம எல்லாருமே கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சண்ட்ரக் பேசப்போ, எல்லாருமே இப்ப சேரப்பாக்கி எல்லாரும் சேர்ந்து அந்த டீமன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா தான் ஒரு ஸ்பீச் கொடுத்தா. சன் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்த்தது தான், ஆனா என்ன தடுக்கிறதுக்கு இது பத்தாது அப்படின்னு அந்த டீமன் கிங் சிரிக்கிறான். அந்த டீமன் கிங் இருக்கிற இடத்துக்கு லென் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர, அரசே நீங்க சொன்ன மாதிரியே நான் இவனை கூட்டிட்டு வந்துட்டேன், நம்ம அக்ரிமெண்ட் படி என்னோட சிஸ்டரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன தைரியம் இருந்தா அரசர் முன்னாடி நின்று பேசுவா, மண்டியிடு. இவன் என்ன மண்டியிட மாட்டிக்கான், மண்டியிடு மண்டியிடு அப்படின்னு அந்த மந்திர டீமன் நம்ம ஹீரோவை நீல்டன் போட வைக்க ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ லைட்டா கையை வைக்கான், அந்த டீமன் பறந்து போய் விழுது. உடனே அந்த டீமன் கிங் சிரிச்சுக்கிட்டு, இத்தனை நாளா என்னோட இந்த அரியாசனத்துல இருந்து நான் எந்திக்கல, இன்னைக்கு நீ என்ன எந்திக்க வச்சுட்ட. என் மந்திரி உன்னை பத்தி சொல்லியிருக்கான், நீ ஆடு தோல் போத்திட்டு இருக்கிற ஒரு புலி அப்படின்னு சொல்லி, நீ ரொம்பவே பவர்ஃபுல்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த டீமன் கிங் சொல்லவும், ஒன்னு கொண்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல. ஹீரோ கேட்கறான், பேர் தெரியாத ஒருத்தன் கூட சண்டை போட மாட்டேன், உன்னோட பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் ஃபேக்ஷன் 60 ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு டீமன் கிங் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுத்து, இவ்வளவுதான் பவரா அப்படின்னு கேட்கறான். ஸ்கைலோப் இருக்கிற ஏரியாவையும் டீமன்ஸ் அட்டாக் பண்ணுது. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற எல்லா பாறையும் வெடிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்வாட் அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஸ்வாட் சொல்லுது. அம்மா வாங்க எதுவோ பிரச்சனையில இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், பிரச்சனையில இருக்கிறது அவர் கூட சண்டை போடுறான் அந்த டீமன் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது. நம்ம ஹீரோ என்னடா அந்த டீமன் கிங்கே போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். அந்த டீமன் கிங் தான் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒன்ன மாதிரி பவர்ஃபுல்லான ஒருத்தன் இருக்கான்னு எனக்கு இதுக்கு முன்னாடி ஏன் தெரியாம போச்சு அப்படின்னு அந்த டீமன் கிங் கேட்கவும், என்னோட உண்மையான பவர் காமிச்சோம்னா என்னோட எர்த்து மொத்தமா அழிஞ்சிரும், ஆனா இது என்னோட வேர்ல்டுலயே அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகும். அந்த டீமன் கிங் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுதான். நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போகவும், என்னோட ஸ்பீடுக்கு உன்னால ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் இப்ப நம்ம ஹீரோ போட்டு அடி செம ஃபாஸ்டா வந்து அடிக்கிறான். செம ஃபாஸ்டா சுத்திக்கிட்டே வந்து நம்ம ஹீரோவை பாம முட்டுறான். அவங்க போடுற அந்த ஃபைட்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டீமன் வேர்ல்டையே மொத்தமா பல மட்டும் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த டீமனோட கொம்ப பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த டீமன் அப்படியே சுத்தி விட்டு மேல இருக்கிற மூணுல போய் மோத வைக்கிறான். அந்த டீமன் கிங் கஸ்டடியில இருந்த லென்னோட சிஸ்டரை லென் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருதா. நம்ம ஹீரோவோட பவரை பார்த்து லென்னே ஷாக் ஆகுறா. போதும் நிறுத்து, நான் எத்தனையோ வேர்ல்ட தோக்கடிச்சிருக்கேன், எத்தனையோ ரேஸை அழிச்சிருக்கேன், ஆனா நீ எப்படி என்ன விடவோ ஸ்ட்ராங்கா இருக்க, என்னால இந்த ஹியூமன் ரேஸை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு அந்த டீமன் கிங் கேட்கவும், ஹியூமன்ஸ் நிறைய போராட்டங்கள் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல தோத்து போயிருக்காங்க, ஆனா ஒரு தடவை
கூட ஹியூமன்ஸ் விட்டு கொடுத்ததில்ல, அதுவும் ஒன்னே மாதிரி ஒரு ஈவில் கிட்ட சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஒருத்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த மொத்த ஹியூமன் ரைஸும் ஸ்ட்ராங்குன்னு நான் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த டீமன் பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த மந்திர டீமன் நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்துருது. இவனோட வீக் பாயிண்ட் எனக்கு என்னன்னு தெரியும், நான் இவனை பல தடவை வாட்ச் பண்ணிருக்கேன், இவனோட பின்னாடி இருக்கிற அந்த சீல் தான் இவனோட வீக் பாயிண்ட், அதை எடுத்துட்டா இவன் வீக்கா மாறிடுவான் அப்படின்னு அந்த மந்திர டீமன் நம்ம ஹீரோவோட கழுத்துல இருக்க சீலை எடுக்குது. வெற்றி இந்த டீமன்ஸ்க்கு தான் அப்படின்னு இந்த டீமன் கிங் சொல்லவும், அடைச்ச போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட டோட்டல் பவர் இப்ப ரிலீஸ் ஆகி அந்த மொத்த டீமன் வேர்ல்டே இப்ப வெடிச்சு சதுருது. டீமன் வேர்ல்டு அழிஞ்சிட்டதுனால இப்ப அது கூட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த போர்ட்டலும் வந்து அழிய ஆரம்பிக்கி. சோ எர்த்ல இருக்கிற அந்த டீமன் வேர்ல்டு மான்ஸ்டர்ஸுமே அழிஞ்சிருது. அந்த போர்ட்டல் டிசப்பியர் ஆகி இப்ப எல்லாமே நார்மலா மாறிடுது. நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்கி. அந்த மழை சாதாரண மழை இல்ல, எல்லாரையுமே ஹீலிங் பண்ணுது. ஹியூமன் வேர்ல்டோட மொத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி திரும்பவும் அதிகமாக ஆரம்பிச்சிட்டு என்னால டெலிபோர்ட் பண்ண முடியும்ன்றதுனால அவ சிஸ்டரை காப்பாத்தி திரும்பவும் பூமிக்கே சேஃபா கூட்டிட்டு வந்துருதா. நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கவும், வாங் நான் உங்க ஹியூமன் ரேஸ்க்கு துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, உன்னோட உண்மையான பவர் என்னன்னு எனக்கு தெரியும், எல்லா தப்பு என்னோடது தான், என்ன வேணா பண்ணிக்கோ, என் சிஸ்டரை விட்டுரு அப்படின்னு சொல்லவும், என் பாக்கெட்ல இருக்கிற போனை வந்து சீக்கிரம் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறியா, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், இல்ல சீக்கிரமா எங்க அப்பாக்கு கால் பண்ணு, இல்லன்னா அந்த ஹியூமன் வேர்ல்டு அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டக்குனவா கால் பண்றா. வழக்கம் போல நம்ம ஹீரோ செஞ்ச வேலைக்கு ஸ்வாஹி தான் இந்த உலகத்தை காப்பாத்தினான்னு சொல்லி ஃபேமஸ் ஆகிறான். இந்த உலகம் திரும்பவும் நார்மல் ஆகி எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட்டுட்டு இருந்த அந்த டீமன்ஸ் பாதிலேயே எப்படி திடீர்னு அழிஞ்சதுன்னு தான்ப்பா எனக்கு தெரியல அப்படின்னு சியாச்சான் சொல்லவும், இந்த மிஸ்டீரியஸ் மேன் தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன், ஆனா இவன் ரொம்ப க்ளோவானதுனால இது யாரு அப்படிங்கிறது போட்டோல தெரியலப்பா அப்படின்னு ஹாக்வா சொல்றான். அவர் கண்டிப்பா ஒரு லெஜெண்டரி ஹீரோவா தான் இருப்பாரு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. வாங் அன்னைக்கு அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சண்டன் கேட்கறா. பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னு அவ்வளவு விட்டுருதா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சுதான்னு கேட்டா அதுதான் இல்ல, ஃப்ராகிய ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அது என்னடா ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, உன்னோட சீலை நாங்க ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வாங்கி வந்து சொல்லவும், நான் எதுவும்லாம் தப்பா எடுத்துக்கிட்டப்பா, டீமன்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க, நானும் ஒரு டீமன், ஏன் மேல நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், இந்த இடத்துல 10 வருஷமா நான் அடப்பட்டு கிடக்குறேன், கொஞ்ச நாள் எனக்கு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு ஃப்ராகி சொல்லிட்டு, வாங் சண்டையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் என்னோட சொந்த ஊரான டீமன் வேர்ல்டுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு கேட்க, சாரிப்பா உன்னோட வேர்ல்டை நான் டோட்டலா அழிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃப்ராகி ஷாக் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த பவர்ஃபுல்லான டீமன் கிங்கே நம்ம ஹீரோ அசால்ட்டா தோக்கடிச்சிருப்பான். அண்ட் இத்தனை நாள் காமிச்ச எபிசோட்ல இந்த எபிசோட்ல தான் நம்ம ஹீரோவை ரொம்பவே பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. லென் பட்டர்ஃப்ளை ரேஸ் சேர்ந்தவா, அவளை பத்தின விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டாவே தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதோட சீசன் 2 முடிஞ்சது. சீசன் 3 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் गाइस. இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.